இல்லை, பொதுவாகவே கடகராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். ரொம்ப ஆனால் ஓவரா சார். அதில் ஒரு நியாய தர்மம் இருக்கும். இந்த கடகராசிக்காரங்களை மாதிரி ஒரு மனசால ஈகை மனப்பான்மை, மனசால இன்னொருத்தன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் மற்றவங்ககிட்ட பார்க்க முடியாது. அப்படி சொல்ல போகிற போது நான் போன வாட்டியே ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தேன். காமராஜரும் கடகராசியில் பிறந்தவர். ரொம்ப சத்தியவானாக இருந்தார், தர்மவானாக இருந்தார். ஆமாம், சத்தியவானாக இருந்தால், நீதியோடு இருந்தார், நேர்மையோடு இருந்தார், ஊழல் இல்லாமல் இருந்தால், மக்களுக்காகவே வாழ்ந்தார். இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரை சொல்லி தான் காங்கிரஸ் வச்சுக்கிட்டு இருக்கான். காமராஜர் ஆட்சி அவன் போன்றான். அந்த அளவுக்கு இன்னைக்கு வரக்கூடிய தந்ததிகளுக்கு கூட காமராஜ் ஆட்சின்னு என்னங்கிறவளும் தெரிஞ்சு வச்சிருக்கான். விஜய் கூட சொல்றாரே சார், சொல்றாரா இல்லையா? அப்போ இந்த கடகத்தில் உள்ளவர்களுக்கு எப்போதுமே நியாய தர்மம் ரொம்ப பிடிக்கும். இந்த நியாய தர்மத்தில் இறங்குகிற போது ஏற்படுகிற இடைஞ்சல் கண்டிப்பாக வரும். அதை டீல் பண்ணுறதுல இவங்க கொஞ்சம் ஃபெயிலியர் ஆவாங்க. என்ன காரணம்? உணர்ச்சி வசப்படுவாங்க, எமோஷனல் ஆகிடுவாங்க. அப்போ அந்த உணர்ச்சி வசப்படுவது, எமோஷனல் ஆகிறதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்தால் அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். அவங்க நினச்சதை பார்த்து போகிறதுக்கு உண்டான பாதை சிறப்பாக இருக்கும். அது சில பேர்களுடைய சொந்த விஷயங்களும் சிலதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. எப்போதுமே ஒரு மனிதனுடைய பர்சனல் அப்படிங்கிறது அது அவரோட விஷயம், அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டதுனால அவரை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பொது வாழ்க்கைக்கு வந்ததுனால உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவுகள் எடுப்பது, அது அரசியலாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், காதலாக இருந்தாலும் தீங்க தான் செய்யும், கெட்டது தான் போய் முடியும். அது அவருக்கும் தெரியாது ஒன்றும் இல்லை. இவ்வளோ தூரம் இத்தனை படங்கள் நடித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த ஒரு பையனுக்கு இதெல்லாம் புரியும்.